ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜோவர் ரொட்டி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சூடு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட் 1 கப் அளவு தண்ணி இதில் எடுத்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இப்போது 1 கப் அளவுக்கு நம்ம அந்த ஜோவர் மாவு எடுத்து அதை அந்த சுடு தண்ணிக்குள்ளே சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும், ஆனில் இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மாவு. நல்லா கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அது கட்டி தட்டாத மாதிரி நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஓப்பனாகவே இருந்துச்சுன்னா மாவு ரொம்ப ட்ரை ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அது வார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா அந்த மாவை நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, சாஃப்டாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை அதில் தெளித்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்டான உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட மாவுக்கு இன்றைக்கி 4 உருண்டைகள் வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த பீட்டாவை அடியில் சப்போர்ட்டுக்காக வச்சுக்கோங்க. இப்போ மேலே ஒரு மஸ்லின் கிளாத் இல்லாட்டி காட்டன் கிளாத் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் நல்லா ஈரப்படுத்தி எடுத்துக்கோங்க. இந்த ஈர துணியை அந்த சப்பாத்தி பீட்டா மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை நம்ம ரோட்டி தட்ட போகிறோம். இப்போ நார்த்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ரோட்டி தட்டுவாங்க. பட் நமக்கு இது ரொம்ப ஹார்டான ப்ரொசீஜர். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு சிம்பிளான மெத்தட். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதை உங்கள் கையில் நனைச்சி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரோட்டியை உங்களால் எந்த அளவுக்கு தின்னாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாகவே மில்லட்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நம்ம ரொம்ப திக்காக தட்டிட்டோம்னா இது உள்ளே வேகவே வேகாது. அதனால் தின்னாகவே எடுத்துக்கோங்க. இதை தட்டும்போது பாருங்கள், நான் இன்னொரு கை வச்சு அந்த சைட்ஸ்லலாம் எப்படி ஷேப் பண்ணுறேன்னு. இப்படி பண்ணுறதுனால நமக்கு சைட்ஸில் எந்த கிராக்ஸ் இல்லாமல் வரும். இன்னொன்று அது நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக தின்னாக ரவுண்டாக நமக்கு இப்போது ரோட்டி தட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த ரோட்டியை சுடுறதுக்காக அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பவுல்லையும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரோட்டியை நம்ம எண்ணெய் இல்லாமல் தண்ணி வச்சு தான் சுட போகிறோம், அதுக்காக தான் இந்த தண்ணி. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா ஒரு 2-3 ட்ராப் மட்டும் எண்ணெயை அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிற ஜோவர் ரொட்டியை அது மேலே போட்டுருங்க. இப்போ நம்ம பவுலில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கையை நனைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த துணியை மெதுவாக நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா அந்த ரோட்டி தோசைக்கல்லில் இந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கும். இப்போது இது மேலேயும் நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டு தடவிக்கலாம். இது டோஸ்ட் ஆக ஆக ட்ரை ஆகும். எந்தெந்த இடத்துல ட்ரை ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் தண்ணி தொட்டு தடவிடுங்க. இப்போ இதை நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா ஈவனாக டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு அருமையான ஆயில் குறைவான ஜோவர் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஜோவர் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, டயபெட்டிஸ்க்கு நல்லது, இம்யூன் அதிகப்படுத்துது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த ஜோவர் ரொட்டியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. Thanks for watching this video. Bye.